என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கந்தசாமி கவுண்டிங்க. சமீப காலமாகவே தமிழில் வெளியான பல திரைப்படங்கள் மற்ற மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்தியில் பல தமிழ் படங்கள் ரீமேக் ஆகி வருகிறது. அந்த வகையில் கைதி படத்தின் இந்தி ரீமேக்கில் பிரபல பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கான் நடித்து இருக்கிறார். ஹீரோயினே இல்லாமல் லோகேஷ் எடுத்த கைதி படத்தை 3 ஹீரோயின்களை வைத்து இந்தியில் ரீமேக் செய்துள்ளார் நடிகர் அஜய் தேவ்கான். தமிழ் சினிமா உலகில் வளர்ந்து வரும் இயக்குனர்களில் ஒருவர் லோகேஷ் கனகராஜ். கடந்த 2019ஆம் ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் கைதி. கார்த்தி நாயகனாக நடித்திருந்த இப்படம் நடிகர் விஜயின் பிகில் படத்துக்கு போட்டியாக ரிலீஸ் ஆகி பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனது. இப்படத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் இதில் ஹீரோயினும் கிடையாது, பாட்டலும் கிடையாது. இவை 2 இன்றி படத்தை விறுவிறுப்பாக இயக்கி வெற்றி கண்டார் லோகேஷ். இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரித்து இருந்தார்கள். கைதி படத்தின் பிளாக்பஸ்டர் வெற்றியை தொடர்ந்து அதனை ரீமேக் செய்ய பல்வேறு திரையுலகினர் ஆர்வம் காட்டி வந்தனர். அந்த வகையில் பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கான் கைதி படத்தின் இந்தி ரீமேக் உரிமையை கைப்பற்றியதோடு அப்படத்தை தானே இயக்கி அதில் ஹீரோவாக நடிக்க உள்ளதாகவும் அறிவித்தார். அந்த வகையில் கைதி படத்தின் இந்தி ரீமேக்கிற்கு போலா என்ற தலைப்பை வைத்தனர். இதற்கு முன்னதாக நடிகர் சூர்யா நடிப்பில் வெளிவந்த சிங்கம் படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் அஜய் தேவ்கான் தான் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில்தான் போலா படத்தின் டீசர் வெளியாகி இருந்தது. அதில் அஜய் தேவ்கான் கையில் சூலத்தை வைத்துல்லாம் சண்டை போட்ட காட்சிகளை பார்த்து இது கைதி ரீமேக்கா இல்ல அக்வாமேன் ரீமேக்கா என்று தமிழ் ரசிகர்கள் பலரும் கலாய்த்தனர். இப்படி ஒரு நிலையில் இந்த படத்தில் அதிரடி மாற்றம் ஒன்றை செய்யவிருக்கின்றனர். அதாவது இந்த படத்தில் நரேன் கதாபாத்திரத்தில் பிரபல நடிகை தப்பு நடிக்க இருக்கிறாராம். பொதுவாக ஒரு மொழியில் இருந்து மற்ற மொழிக்கு ரீமேக் செய்யப்படும் படங்களில் ஒரு சில மாற்றங்களை செய்து வெளியிடுவது வாடிக்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் ஹீரோயினே இல்லாத படத்தில் ஹீரோயினை சேர்த்தால் படத்தின் ஒரிஜினல் வெர்ஷனை கெடுத்தது போல இருக்கும் என்பதே பலரின் கருத்து. அதுமட்டுமல்லாது அமலா பால், தப்பு மற்றும் ராய் லட்சுமி ஆகிய 3 ஹீரோயின்கள் நடித்துள்ளனர். அதேபோல இந்த படத்தில் தப்பு மட்டுமில்லை, இதில் அமலாபாலும் அஜய் தேவ்கனுக்கு ஜோடியாக நடித்துள்ளார். இவர் படத்தின் ஃபிளாஷ்பேக் காட்சியில் இவர் இருக்கிறாராம். இதையெல்லாம் தாண்டி லட்சுமி ராய் இந்த படத்தில் ஒரு ஐட்டம் சாங் ஒன்றில் ஆட இருக்கிறாராம். ரீமேக் என்கிற பெயரில் கைதி படத்தை பாலிவுட்டில் படாதபாடுபடுத்தி வருவதை பார்த்த தமிழ் ரசிகர்கள் என்ன கொடுமை சார் இது என மீம் போட்டு கலாய்த்து வருகின்றனர்.